முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதுரு மக்களை நோக்கி கூறியது: ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்து விட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன் அறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. அவருடைய கட்டளைகளை நாம் கடைப்பிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காதோர் பொய்யர். உண்மை அவர்களிடம் இராது. ஆனால் அவரது வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, திருவசனங்கள் 35 தொடக்கம் 48 வரை. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பான சகோதரங்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைவதாக. அன்பான உறவுகளே, நாங்கள் பாஸ்கா காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்று பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு தினம். இன்றைய நாளினுடைய வார்த்தைகள் நம்மை சான்று பகர்கின்ற கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அழைத்து நிற்கின்றது. பாஸ்கா காலம் என்றாலே
சான்று பகர்கின்ற காலம்தான். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி பகுதியிலே இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது, இவற்றிற்கு நீங்கள் சாட்சிகள். இயேசு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது சாட்சி பகர்கின்ற வாழ்வு. அன்பான சகோதரங்களே, நாம் இந்த சான்று பகர்கின்ற வாழ்க்கைக்குள்ளே போவதற்கு தடையாக இருக்கின்ற பல விடயங்கள் இருக்கிறது. பாவம் தடையாக இருக்கிறது, பயம் தடையாக இருக்கிறது. இன்னுமாக நாங்கள் ஆண்டவருக்கு சான்று பகர போனால் எங்களுடைய உறவுக்கு என்ன நிகழும், அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுத்தும் என்பது நம்முடைய சொந்த பிரச்சனைகளாக இருக்கிறது. இன்றைய இரண்டாவது வாசகத்தை பார்க்கின்ற பொழுது பாவம் எவ்வாறு ஒரு தடையாக இருக்கிறது என்பதை புனித பேதுரு நமக்கு எடுத்து காட்டுகின்றார். எனவே பாவம் செய்யாதிருக்க வேண்டுமென்று நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பயம் எவ்வாறு தடையாக இருக்கிறது ஆண்டவருக்கு சான்று பகர்வதற்கு என்பதை நற்செய்தி வாசகம் சொல்லி காட்டுகிறது. அவர்கள் இயேசு ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே வருகிற பொழுது அவர்கள் அஞ்சினார்கள், அச்சம் கொண்டார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர் அவர்களை வாழ்த்தி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். எனவே அன்பான சகோதரங்களே, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல்லாகியது. இயேசு ஆண்டவர் நமக்காக உயிர்த்து விட்டார். இனிமேல் பயம் வேண்டாம். அவர் தந்த அமைதியை சான்று பகர்கின்ற மக்களாக இருந்து ஒருவர் மற்றவருக்கு கொடுப்போம். முதலாவது. இரண்டாவது, தூய்மையான வாழ்க்கைக்குள்ளே, பாவமற்ற வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். பயமும் பாவமும் நம் கண்களையும் நம்முடைய உள்ளத்தையும் மறைக்காதிருக்கட்டும். ஆண்டவர் இறை வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. நாம் பயத்தையும் பாவத்தையும் அகற்றி ஆண்டவரை உணர்ந்து கொள்ள, அவரை கண்டுகொள்ள வழி தேடுவோம். ஆமேன்.